எல்லாருக்கும் பிடித்த கதை ஒன்று இருக்கும். அப்படி எனக்கு படித்ததில் மிகவும் பிடித்த கதை தான் நான் இன்று கூறப்போகிறேன். அதாவது துவாரபாலர்களான ஜெயா மற்றும் விஜயாவின் கதை. துவாரபாலர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமபதமான வைகுண்டத்தின் காவலர்கள் தான் துவாரபாலர்கள். இவங்க மிகப்பெரிய விஷ்ணு பக்தர்கள். அது மட்டும் அல்லாமல் நித்தியசூரிகள். நித்தியசூரியர்கள் அப்படின்னா என்னன்னா, மொத்தம் 3 விதமான ஆத்மாக்கள் இருக்குது. ஒன்று பத்தாத்மா, முக்தாத்மா, நித்யாத்மா. பத்தாத்மானா போயிட்டு வர்றது. அதாவது நம்மலாம் மடிந்து அதுக்கப்புறம் ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டு நரகத்துக்கோ ஸ்வர்க்கத்துக்கோ போயிட்டு திருப்பி வந்துடும் பூமிக்கு. நம்ம தான் பத்தாத்மா. முக்தாத்மானா முக்தி பெற்ற ஆத்மாக்கள். அதாவது வைகுண்டத்திலே இனிமேட்டு பிறப்பில்லை முக்தி இவர்களுக்கு அப்படின்ட்டு இருக்க ஆத்மாக்கள் தான் முக்தாத்மா. நித்யாத்மானா அவங்க வைகுண்டத்திலே தான் இருக்கிறாங்க காலங்காலமாக. அதாவது நித்யா அப்படின்னா நிலையாக வைகுண்டத்திலே இருக்கனால அவங்களுக்கு நித்யாத்மா அப்படின்னு பேர். இந்த ஜெயா மற்றும் விஜயா நித்தியசூரிகள். இந்த நிகழ்வு சத்தியுகத்தில் நடந்தது. அதாவது 4 யுகங்கள் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சத்தியுகா, தேற்றாயுகா, துவாபரயுகா, கலியுகா. நம்ம இப்போ இருக்கிறது கலியுகத்தில். இந்த நிகழ்வு முதலாவது யுகமான சத்தியுகத்தில் நடந்தது. என்னன்னா, பிரம்மாவின் புதல்வர்களான 4 குமாரர்கள் சனகாதி முனிவர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த சனகாதி முனிவர்கள் வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணுவை பார்க்கலான்ட்டு வைகுண்டம் வராங்க. அப்போ ஜெயா மற்றும் விஜயா அவங்க 6 கதவுகளை கடந்து 7வது கதவாண்டு வந்துடுவாங்க. 7வது கதவாண்டு தான் ஜெயா மற்றும் விஜயா இவங்களுக்கு வழியை மறைப்பாங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு வரம் இருக்குது. என்றும் 5 வயது போல தோற்றம் அளிப்பார்கள். ஜெயா மற்றும் விஜயாவுக்கு என்னடா இது, இவங்களே குழந்தைகள் மாதிரி இருக்காங்க, இவங்க எப்படி வைகுண்டத்துக்கு வருவாங்க அப்படின்ட்டு அவங்கள வழியை மறைச்சி அவங்கள கேள்வி கேட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசிடுவாங்க. கோபம் அடைந்த சனகாதி முனிவர்கள் ஜெயா மற்றும் விஜயாவுக்கு சாபம் அளிச்சிடுவாங்க. என்னன்னா, பூ உலகத்தில் நீங்கள் போய் அவதரிக்கணும், அதான் சாபம். அதுக்கப்புறம் தான் ஜெயா மற்றும் விஜயா அவங்க பண்ண தவற உணர்ந்து அதுக்கப்புறம் சனகாதி முனிவர்கள் கிட்ட மன்னிப்பு வேண்டுவாங்க. வில்லிலிருந்து வந்த அம்பும் வாயிலிருந்து வந்த சொல்லும் பின்வாங்காது. அதனால சாபம் கொடுத்தது தான். இதெல்லாம் உள்ளேருந்து பார்த்து கொண்டு இருக்கிற வைகுண்டநாதரான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இவங்க எல்லாரையும் உள்ள அழைப்பார். முதல்ல சனகாதி முனிவர்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஆறுதல் படுத்துவார். அதுக்கப்புறம் ஜெயா மற்றும் விஜயாவுக்கு உங்களுக்கு சாபத்திலிருந்து விடுதலை பெற வேறு எந்த வழியும் இல்லை, நீங்கள் பூவுலகத்தில் பிறந்து தான் ஆகணும். ஆனால் உங்களுக்கு 2 வழி இருக்குது. என்னன்னா, நீங்கள் என்னுடைய பக்தர்களாக பிறக்கிறதாண்டா 7 முறை பிறக்கணும். இதே என்னுடைய பகைவர்களாக பிறக்கிறதாண்டா 3 முறை பிறந்தால் போதும் அப்படின்ட்டு அவர் 2 வழியை சொல்லுவார். ஜெயா மற்றும் விஜயா மிகப்பெரிய விஷ்ணு பக்தர்கள். அவங்களால விஷ்ணுவை ஸ்ரீமன் நாராயணனை ஒரு நிமிஷம் கூட பிரிந்திருக்க முடியாது. அப்படி இருக்கு அவங்க எப்படி 7 பிறவிகளுக்கு பிரிந்திருக்க போகிறாங்க, பிரிந்திருக்க முடியும்? அவங்களால முடியவே முடியாது. எல்லா காரியம் அவங்களால அந்த வேதனையை தாங்கிக்கவே முடியாது. கடலை காட்டிலும் பெரியது அந்த வேதனை. அதனால் அவங்க 3 முறை பிறக்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. 3 முறை விஷ்ணுவுடைய பகைவர்களாக பிறக்க அவங்க சம்மதிப்பாங்க. விஷ்ணுவும் ஜெயா மற்றும் விஜயாவின் வேண்டுகோளை நிறைவேற்றுவார். அது மட்டும் அல்லாமல் விஷ்ணு ஒரு வாக்களிப்பார். என்னன்னா, நீங்கள் 3 முறை என்னுடைய பகைவர்களாக பிறந்து உங்களை காப்பாற்ற, அதாவது வைகுண்டத்துக்கு கூட்டு போக நானே வருவேன் அப்படின்ட்டு சொல்லுவார். இதான் அந்த வாக்கு. This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த வெப்சைட் லிங்க் நான் பயோவில் கொடுக்குறேன், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.